சங்கீதம் 107 13 14. Psalm 107 verses 13 and 14. அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் கட்டுகளிலிருந்து அவர் நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அவர் அறுத்தார். ரைட். இந்த கட்டுகள்ன்றது இந்த சூனியங்கள் இதில் இருக்குது இல்லையா, அதில் அதிகமாக சிலருதான காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்குது இல்லையா. சிறையிருப்புகள் இருக்காங்க, கட்டுகள்ன்றாங்க, கன்னிகள்ன்றாங்க, சூனியங்கள், சாபங்கள், இதெல்லாம் அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டிக்கொள்ள முடியும், கட்டுகளுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். விசேஷமாக மது, ரைட். அவன் நீதிமொழியில் சொல்கிறான், அவனே தண்ணி அடிச்சாள், அவன் சொல்கிறான். அது மாதிரி அது பளபளப்பாக அந்த பிங்க்கு கலராக இறங்கும்போது ஆசைப்படாத. ஒரு நாள் அது சர்ப்பத்தை போல் உன்னை கடிக்கும், பிரியாணி போன்று தங்க. அதுக்கப்புறம் உனக்கு பாய்சன் எடுக்கிறலன்னா 5 நிமிஷத்தில் யூ வில் கெட் கில்டு. எதை நீ பிடித்துக்கிறாதோ அது உன்னை பிடித்து கொள்ளும். ரெண்டாவது, சில காரியங்களை சாத்தான் ட்ராப் பண்ணி உன்னை வச்சு கட்டுவான். அது பேர் சொல்கிறேன். உதாரணமாக சிம்சோன், ரைட். சில வேளைகளிலே தேவன் சில கட்டுகளை அனுமதிக்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பை பொறுத்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் போகிறீங்க, 70 வருஷம் உங்களுக்கு நல்ல வேர்க்கடலை மாதிரி வறுக்க போகிறாங்க, அங்கே எல்லாம் மாட்டின்னு முழிக்க போகிறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான்டா, ஏன்னா உண்மை தேவனை நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போ வாழ்க்கையில் எதனால் வேணால் அது வருவதற்கு வரும். கட்டுக்கட்டுறவன் கட்டிட்டானா உங்களை. நான் பவர் மினிஸ்ட்ரி பற்றி பேசலை, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், அது லேட்டர் வரும், ரைட். ஏசாயா 52:2 சொல்லுகிறது, தூசியை விட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே உன் கட்டில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில காரியங்களை நீயே அனுமதிச்ச கட்டிட்டான், அவ்வளோதான். எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த காலத்தில் அங்கெல்லாம் இப்போ ரொம்ப வருஷம் முன்னால் இல்லை, கிராமத்தில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி கட்டின உடனே என்ன பண்ணுவாங்க, டங் 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 பெல் அடிப்பாங்க. அடித்த உடனே எல்லாம் டப டப டபன்னு அடிப்பாங்க. அது என்ன அது அர்த்தம்னாக்கா, மாட்டிக்கிட்டான். அது நீயே கழுத்து இருக்கிற கட்டுகளை நீ தான் அவுத்து விடணும். நீ எடுத்து மாட்டிக்கின்னு பாஸ்டர் எடுத்து விட மாட்டார், லெனர்ட் எடுத்து விட மாட்டார். எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் அப்படி செய்ய முடியாது இருக்கிறது தான் கட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. உனக்கு கட்டினா என்ன காரியம் நீ செய்யணும்னு நினைக்காத செய்ய முடியாது. அதாங்க அரெஸ்ட்டு. சாத்தான் அதை பார்த்தா பண்ணுவான், அதோட நீ மாட்டிக்குவேன், அவ்வளோதான், ரைட். அப்போது உன் வாழ்க்கையில் கட்டுறான் விடுங்க, பிசாசை பார்த்துக்கலாம், நம்ம தான் வழியில் சொல்லிட்டுமே இப்போ, ரைட். அப்போது மனிதனாய் பிறந்த ஒவ்வொருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதில் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுது, நீரே என்னுடைய நோக்கமும் என்னுடைய நம்பிக்கை. நோக்கம்னா என்ன, அதிலே இருப்பான் தெரியுங்களா. நோக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படா அதை முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம், தான் அது நம்பிக்கை உண்டு, ரைட். அப்போது உன் வாழ்க்கையில் நீ உஷாராயிட்ட ஆண்டவனுடைய நம்பிக்கைன்னு சொன்னால் சாத்தான் அதை விடாமல் தடை செய்வான். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி சாத்தான் வருவான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது, ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யணும், சாத்தான் அதை தடை செய்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்குந்தாலும் அதை நெகட்டிவ் பண்ணுறது, சாத்தான் காரியங்களை ஆண்டுக்காரர்கள் ஏற்றுக்கொள்வது உன் கையில் தான் இருக்குது. சாத்தான் ஏமாற்றிட்டோம் பிரதர் அப்படி சொல்லாத, ரைட். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு சில பிளான் வச்சுருக்காரு. எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல பிரதர். வரமாக சொன்னாங்க, நாங்கள் சாத்தானை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை பிரதர், நீங்கள் தான் ஒரு சாத்தான் இருக்கிறாருன்றீங்க, அபிஷேகம் இருக்குன்றீங்க, எவஞ்சலிசம் இருக்குன்றீங்க, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்படலன்றாங்க. நோ. அதாவது இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நான் இன்றைக்கி தான் அமெரிக்காவில் வந்திருந்தேன், ரெட் லைட்டு போட்டது எனக்கு தெரியாது பிரதர், நான் போடலாம் பொலிஸ்கள் பிடிச்சிக்கோம். அப்போது இக்னரன்ஸ் ஆஃப் த லா, இதை அறியாவிட்டால் நீ எந்த முயற்சி எடுக்க மாட்டேன், மாட்டிக்குவேன்.
அப்போ உன்னுடைய கட்டுகளுக்கு உன்னுடைய பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்குது. நீ வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருப்பேன், இல்லை ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருப்பேன், ஒரு டாக்டராக இருப்பேன், இன்ஜினியராக இருப்பேன். அது வந்து உன்னுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர், அது வந்து நோக்கம் கிடையாது. இது ரைட்? சரி. அப்போது நமக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி மீட்டிங் வருவாங்க. ரைட்? பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? மனசில் இருக்க தான் சொல்ல முடியும். ரைட்? தேவன் ஒரு பெரிய அழைப்பு ஒன்று கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வாரம் ஃபுல்லாக அவுல் போட்டு மெல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவோம் போயிட்டு. அது வரைக்கும் சாத்தானுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் சுருளில் என்ன வச்சுருக்கேன் அவனுக்கு தெரியாது. சாத்தான் பார்த்துக்குவான், ஓ வந்தானா. அது அந்த காலத்தில் ஒரு தமிழ் பழமொழி இருந்தது, என்ன தெரியுங்களா? அது நுணலும் தன் வாயால் கெடும். உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. நுணல்னாக்கா தவளை. நான் ஒரு நாள் ராஜாஜி பவனில் உட்காந்து திரைப் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம். நிறைய மழை. அப்போது காந்தி மண்டபத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அப்போது பெஞ்சு போட்டிருக்காங்க, பெஞ்சில் உட்காந்தேன். அப்போ நான் நினச்சேன் நிறைய தவளை கற்று சத்து கேட்டுது. அப்போது நான் நினச்சேன், இங்கே அப்போது இந்த நுணலும் தன் வாயால் கெடுன்னு ஏனோ ஒருத்தன் அந்த காலத்தில் புலவர் எழுதியிருக்கான். நிச்சயமாக இருக்குன்னு திரும்பி பார்த்தேன்னுங்க, ஒரு பாம்பு வருதுங்க, க்ளீனாக வந்ததுங்க, டப்புன்னு பிடிச்சி. இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்லலாம் நிறைய பப்ளிக் கம்ப்ளைண்ட் வருதுன்னு ஸ்பெஷல் சிஐடி போட்டிருக்கிறான். நிறைய வேஷ்டி கட்டி நிற்பான், அவனை பார்த்தா தெரியவே தெரியாது. அவனும் குடிக்க வந்தவன் வார இருப்பான். நீ கலடை பண்ண டப்புன்னு புஷ் போடுவான். டெய்லி குடிக்கிறவன் பாருங்க, வீட்டில் தான் வந்து கத்துவான், அங்கே கம்முன்னு குடிச்சு போயிடுவான். பிசாசுக்கிட்ட நீங்கள் எல்லார்ட்ட டீட்டெயிலும் சொல்லாதீங்க. தீர்க்கதரிசி ஆகிறான்னு தீர்க்கதரிசி ஆக்குவார்ல. யோசேப்பு ஏங்க அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டான்? அனாதி சித்தம், அதை நம்ம இந்த டிஸ்பியூட் பண்ணல, சாவர்னிட்டி ஆஃப் காட். ஆனால் ஏன் அவன் போய் அண்ணனை கூப்பிட்டு அவனே கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஆடு மேய்ச்சிட்டு வரான்? இவங்க அம்மா அப்பா மடியில் உட்காந்து கறி சோர்ஸ்ன்றவன், நான் ஒரு நாள் உங்களை ரூல் பண்ணுவேன்னா அவன் பிடிச்சிட்டான். ஒரு நாள் பிடிச்சவொன்னே என்ன தெரியுங்களா, அவனுக்கு வெறுப்பு என்னன்னா, நான் அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களாம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. ஏன்னா ஆடோடு இருக்கும்போது ஒரு சத்தம் வரும், ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும். நம்மலாம் ஆட்டு இதில் போகிறோம், இவன் வந்து முதல்ல கட்டுறான், அவனை முதல்ல அந்த துட்டு கட்டுறான்ட்டான் இல்லையா? அப்போது நான் வேறு காரியம் சொல்லிட்டேன், நீங்கள் திருப்பி சொல்கிறேன். உன்னை பிடிக்க வரும்போது அவன் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி காட்டுவான். ரைட்? நீ கேட்குறக்கு அடுத்த 2 கொடுப்பான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா 2 வச்சுக்கோ. நீ மாட்டினா ரைட்டு, உனக்கு ஊழியம் இல்லாதபடி பண்ணுவாங்க கடைசியில், அவ்வளோதான். ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ சிக்கிட்டேன்னா அவ்வளோதாங்க. நானும் பார்த்துட்டேன். என்னைக்கு இது சாத்தான் ட்ராப்புன்னு தெரியாத உள்ளே போய் மாட்டினான்னா, தட் இஸ் த எண்ட் ஆஃப் சாலமன் கிராண்டி. The longer you stay in captivity or confinement, the greater it will be difficult for you to come out of that. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நாள் நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது it will become a way of life. You will not even attempt to come out of it. Right? சரி. அப்போது தாவீது ராஜா ஒரு கால் சொல்கிறான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? வேடனுடைய கண்ணிக்கு தப்பி குருவை போல நம்முடைய கண்ணி தேர்த்தது, ஆத்மா தப்பிச்சு, நாம் தப்பினோம். அப்போது ஆண்டவர் வந்து சில காரியங்களை நம்மளை விடுவிக்கிறாரு பியாண்ட் அவர் ரீசனிங். நீர் தந்த நன்மை யாவும் நினைத்து காத்துறேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் சொல்லுகிறது, அநேகமான தீமைகள் அண்டாமல் காத்தீரே அப்படின்னு சொல்கிறாரு. நிறையா திங்ஸ் வந்து எண்ணில்லா நன்மைகள் என் மீது பொழிந்தீரே. அந்த பாட்டு தெரியுமான்னு தெரில, அது ட்ரெடிஷ்னல் இதில் பாடுறாங்க. அநேகமான நன்மைகள் அண்டாமல் காத்தீரே. உனக்கே தெரியாது. இப்போ கூட ஒரு மதியானம் வந்தார். அவர் சரி சொன்னோன்னே யாராவது சொல்லிடுவீங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீ செத்துருக்கணும் ஏன் ஒரு நாள், ஆனால் நீ சாவல இல்லைன்னு கேட்டிருப்பார்ல, அது எப்போன்னு கேட்டிருப்பார்ல. கேட்டானே சொல்லிட்டுருப்பேன், நான் இது இப்போ தாண்டா அதுன்னு. அவனுக்கே தெரியல ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிறார். ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இது ஏன் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைபிளில் சில காரியங்கள் சொல்லுகிறது. அதோட நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். விக்கிரகங்களே அவர்கள் சேவித்தார்கள், அது அவர்களுக்கு கன்னியாக மாறிட்டு. ரைட்? விக்கிரகங்கள்னா நாட் ஐடல், இயேசுவை காட்டிலும் நேசிக்கின்ற எல்லா காரியங்கள். ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணுங்க. என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு பிரதர் சொல்லிப்பான். அப்போ தான் இந்தாங்க பிரதர், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காரு, இந்தாங்க ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு. சாக்ரிஃபைஸா அது?
சரி விடுங்க, அது இவர் காசு கேட்குறாருன்னு நினச்சிருவீங்க நீங்கள் அப்புறம். சரி, அடுத்தது பாருங்கள். கானானியரை நீங்கள் துரத்தி விடாமல் இருந்தால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே முட்கள் ஆகி போயிடுவாங்க. இது வந்து பீஸ்ஃபுல் கோஇன்சிடென்ஸ். ஒரு தம்பி இங்கே வந்தார், அமெரிக்காவிலேருந்து வந்தார், பிறந்துட்டார் அமெரிக்காவிலேருந்து. நான் ஜோம் பண்ண பார்த்தேன், இவன் பக்கத்தில் ஒரு மிஷின் நிற்கிறான். எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா வச்சுட்டு நான் சொன்னேன், தம்பி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிற, ஜாக்கிரதை எடு, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு. அவங்க முடிச்சோடனே சொன்னேன், அவன் முக்கியமான எடுக்கும்போது நீங்களும் ஜாக்கிரதை. இப்போ அமிச்சிக்கிறார் மிஷி. அவங்க 2 பேரும் ஒரே இதில் கத்தருக்குள்ளாக அப்படியே இது பண்ணிட்டாங்களாம், ஒரே இதில் வேலை செய்கிறாங்களாம். அப்படியே 10,000 ஆத்மாக்களை இது பண்ணுவாங்க. மிஷி காலையில் டீ போட்டுன்னு இருப்பான் வாசலில். அனி எழுச்சிட்டிங்களா அனி, நான் டீ போட்டு தரேன்னு. நமக்கு தெரியாதா மிஷி துறையை பற்றி? கேட்க மாட்டான். பீஸ், அந்த கல்ச்சரே உனக்கு வேணான்றாரு. எந்த கல்ச்சராக இருக்கட்டும், நீ துட்டு சம்பாதிச்சுட்டு வா, அந்த கல்ச்சரில் நீ போய் மாட்டிக்கிற இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு உலகம், அந்த மாதிரி உலகம் பிரதர். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயணம் கன்னிகளை வருவிக்கும். அப்படின்னா என்னென்னா, ஆண்டவருக்கு பயந்து எதுனாலும் செய், மனுஷனுக்கு பயந்து செய்யாத. ரைட்? மாயையான காரியங்கள் வழியிலே கன்னிகள் உண்டு. அதாவது எப்படின்னா, சில காரியங்கள் வந்து நமக்குள்ளாக இருக்கும். ரைட்? உடனே போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டலாம், விசுவாசிகள் இருக்கலாம். தாவீது 3 வருஷமாக ஆண்டவர் ஆராதிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளாக 2 பெரிய பிசாசு இருந்தது. ஒன்று மர்டர், இன்னொன்று அடல்ட்ரி. திடீர்னு அவன் வந்து ஒரு நாள் நான் தான் சொன்னான், டேய் உனக்குள்ளே 2 பிசாசு இருக்குதுடா, ஒன்று மர்டர், ஒன்று அடல்ட்ரின்னு சொன்னான். அப்படியா? அவன் தீர்க்கதரிசி சொன்னான், திருந்திட்டான். நீ சாலமோன் திருந்தவே இல்லை, ஏன்னா அவனுடைய வாழ்நாள் எல்லாம் எந்த தீர்க்கதரிசியும் சந்திக்கலை. போல்டாக அடிச்சிட்டான். இதில் என்னென்ன கட்டுகள்லேருந்து வெளியே வரணும்னு சொல்கிறேன். லாசரு இருக்கான் பாருங்க, அவனை செத்த கிரியைகள் கட்டியிருந்தாங்க. செத்த கிரியைகள்னால் செத்து போன பிறகு அவன் எப்படியாவது ஏஞ்சே வரக்கூடாதுன்னு கயிறு போட்டு கட்டிடுவாங்க போகுது. அந்த காலத்தில் எடுத்துன்னு வந்தாங்க. இது மரித்த கிரியைகள்ன்றது என்னென்னா பூர்வீகத்தை குறிக்கிறது. ரைட்? இந்த பிச்சை பாத்திரம், அழுக்கடைந்த கந்தை, இதெல்லாம் வந்து செத்த கிரியை. அதில் போட்டு கட்டியிருந்தாங்க. சிம்சோனை முதல்ல நூல் பாவை என புது கயிறு இதெல்லாம் போட்டு கட்டினாங்க, தப்பிச்சிட்டான். லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சங்கிலியில் போட்டாங்க. அதோட அவனுடைய சாப்டர் க்ளோஸ். அப்புறம் அதிசயம்லாம் வந்தது, அவன் உடச்சான், அதெல்லாம் அப்புறம் போச்சு. இல்லை லைஃப் உனக்கு கண்ணு போச்சே. ரைட்? அடுத்தது பாருங்கள். ஒரு கழுதை இருந்தது. ரைட்? அது நாட்சந்தையிலே கட்டப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தெரியாத கயிறு அறுத்துக்கிச்சிங்கன்னா லெஃப்ட்டில் போமா, ரைட்டில் போமா, நேரில் போமான்னு தெரியாது. இன்றைக்கி வாலிபர்கள் அப்படி தான் இருப்பாங்க. லெஃப்ட்டில் போகலாமா, ரைட்டில் போகலாமா, நேரில் போகலாமா? நீ என்னைக்கு வந்து ஆண்டவருக்கு வேணும்னும் போது என் கட்ட அழுத்தோடுன்னு சொல்கிறியா, நீ சரியான இடத்துல போய் ராஜா உன் மேலே ஏறி வருவார். அத்தனை ஆண்டுகள் பிரசங்கித்தார் ஆண்டவர். யாரும் இயேசு யாருன்னு கேட்கல. ஒரு நாள் கழுதையில் ஏறி வரும்போது எருசலேமில் இருக்கிற மக்கள் அவளை பார்த்து இவர் யார் என்று கேட்டார்கள். நீ கழுதையை தூக்கின்னு போனால் நீ யாருன்னு கேட்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி இருந்தா, அவளை பிசாசு கட்டிட்டான். அவள் விசுவாசி. நீங்கள் நினைவு விசுவாசி எல்லாம் பிசாசு கட்ட முடியாது. இல்லை, கட்டலாம். இவன் சொல்கிறா ஆபிரகாமின் குமார்த்தின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னா, ஹீ இஸ் ஷுர் ஆஃப் கோயிங் டு ஹெவன். ஏன்னா ஆபிரகாமின் பிள்ளைகள்லாம் வந்து இயேசு மடியில் உட்காருவாங்கன்றது இயேசு சொல்லியிருக்காரு. அப்போது அவன் என்ன பண்ண முடியும்னா, பூமிக்கு கீழே இருக்க தான் பார்க்க முடியும். அப்படியே முன்னே பார்த்துட்டு போவான். இப்படி தான் பார்த்துட்டு போனால் சாலமோன் மாட்டிக்கினான். பவுல் சொல்கிறான், நான் பூமிக்கு மேலே இருக்கிறத பார்த்தேன்னா உன்னதத்தில் போய் இழைப்பாருன்னு. கட்டப்பட்டிருந்த கூனி. ஆண்டவர் எந்த காரணத்தினாலும் நீ கட்டப்பட்டிருக்கேன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஆண்டவர் எப்படி விடுவிப்பார்னா, ஒரே ஒரு காரியம், நீ கட்டப்பட்ட சூழ்நிலையை தேவனை துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் எடுத்து போய் கட்டிட்டாங்க உள்ளுக்குள்ளே. அப்போ அவன் சொல்கிறான், டேய் அந்த பாட்டு பாடுறான்றான். தூக்கி காலை கட்டியிருக்காங்க. அடி வாங்கின அடி இன்னும் வலிச்சுன்னு இருக்குது. பாடினா ஒரு வெளிச்சம் வந்தது கம்ப்ளீட்டாக. எல்லாருமே எழுந்துச்சிட்டானுங்க. எல்லா கதவும் திறந்துடுச்சு. அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் சொல்கிறான், என்னம்மா சாப்பாடு இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, குயிக்காக பிரியாணி பண்ணு.
இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஒரு 4 வரைக்கும் அவங்களுக்கு எங்கே பஞ்சு கொடுக்குறதுன்னு தேய்ச்சின்னு இருக்கிறான். தேய்ச்சி கொடுத்து ரைட் எல்லாம் பிரியாணிலாம் சாப்பிட்டான். சார் நீங்கள் போயிடுங்க சார் அப்படின்றான். அவன் சொன்னான், பவுல் சொல்லலாம், ஏய் வரும்போது என்ன அடிச்சுத்தான் நாய் மாதிரி எடுத்து வந்ததில்ல, காலையில் என்னை சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு குட்டெல்லாம் அடிச்சு வெளியே எடுத்து போய் விட்றான்றான். பைபிளில் இருக்குது, உங்கள் பைபிளில் இருக்குது, வாசித்து பாருங்க. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். சிறையிருப்பிலே கட்டப்பட்டிருக்கும் போது நீ துதிக்கணும். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சாத்தானை கட்டி வைத்திருந்த உன்னை கட்டி வைத்திருந்த சாத்தானை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிந்து கொண்டார். அபிஷேகம் உன்னுடைய நுகத்தை முறிக்கும். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் இந்த கரங்களை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளில் விடுதலை பண்ணுவீராக. செத்த கிரியைகள், பாரம்பரியங்கள், தேங்க்யூ ஜீசஸ், எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்குங்க. பர்த்திமேயு இயேசு அழைத்த பொழுது எல்லா பிச்சை பாத்திரங்கள், எல்லா கந்தை துணிகளை தூக்கி போட்டு போனான். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியம் தூக்கிவிடு. இது இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. யூ வுட் நாட் ஹவ் ரெட் திஸ் வே. ஆண்டவர் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்துருந்தாரு. தேவ சாயலாக நீ இருந்த, யூ ஆர் ஏபிள் டு சி, தூதர் நிலைகளில் இருந்த. சாத்தான் அந்த கண்ணை ஆஃப் பண்ணிட்டான். உலக பிரகாரம் கண்ணை திறந்துட்டான். இன்றைக்கி நீ குருடனாக இருக்கிற. நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? that I may receive my sight. என்னுடைய கண்ணை தரங்க. நான் கண்ணு நல்லா தானே எனக்கு இருக்கணும். எங்கள் அப்பா தாத்தா தப்பு செய்யிட்டாரு. நோ 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 நோ, நீங்கள் ஏன் கண்ணை தரங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, then you receive your sight. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது அது. Tell to Jesus, Lord, let me see you in a better way. Don't be like a dormant person, you know. உனக்கு பிரச்சனை வரும்போது ஒன்று ஜீசஸ்கிட்ட ஓடிறாத. தட்ஸ் நாட் த ரைட் வே டு டூ திங். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிடிச்சிக்கோ. இதை விட கடினமாக சில காரியங்கள் சொல்ல முடியாது. கடினமான காரியங்கள் சொல்லும்போது தான் ஜோக்கே அடிக்கிறோம் நம்ம. ஏன்னா உன்னை தப்பாக நினச்சிக்கூடாது. பிடிச்சிக்கோ ஆண்டவரை. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய செய்வார்.